4 முதன்மை சட்டங்களை உட்படுத்தி சமூக பாதுகாப்பு அமைப்பு சொக்சோவின் கீழ் வழங்கப்படும் சலுகைகளுக்கான அனைத்து விண்ணப்பங்களையும் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் இணையம் வழியாகவே முழுமையாக சமர்ப்பிக்கலாம். இலக்கவியல் மயமாக்கலுக்கான முயற்சியில் உட்படுத்தப்படும் அந்த 4 சட்டங்கள் 1969 ஆண்டு ஊழியர்களின் சமூக பாதுகாப்பு சட்டம், 2017 ஆண்டு சுயதொழில் சமூக பாதுகாப்பு சட்டம், 2017 ஆண்டு தொழில் காப்பீட்டு அமைப்பு சட்டம் மற்றும் 2022 ஆண்டு இல்லத்தரசிகள் சமூக பாதுகாப்பு சட்டம் ஆகியவை ஆகும் என்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இணையம் வழியாக சமர்ப்பிக்கும் வழிமுறை குறிப்பாக முதியவர்களுக்கு சற்று கடினமானதாக இருந்தாலும் இது நேர விரயத்தையும் அலைச்சலையும் குறைக்கும் என்று டத்தோஸ்ரீ ரமணன் நம்பிக்கை தெரிவித்தார். பெர்கேஸோ அவங்க அப்ளை பண்ண போகிறாங்களா இல்லைன்னா வச்சுக்கோ அவங்களோட கிளைம் அவங்கள எடுக்க போகிறாங்கன்னா அவங்கள ஒரு பெர்கேஸோ ஆஃபீஸ்க்கு வரணும். அஃப்கோர்ஸ் நம்மள பார்த்தோன்னா நம்மளோட நாட்டில் 54 பெர்கேஸோ ஆஃபீஸஸ் இருக்குது. நாட்டில் 295 சேட்டலைட் ஆஃபீஸர்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ இன்னும் ஈஸியாக என்ன அவங்கள செஞ்சுருக்காங்கன்னா நீங்கள் ஆன்லைனாக நீங்கள் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் போடலாம், ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இத்திட்ட அமலாக்கம் மூலமாக 94 லட்சம் பேர் வரை பயனடைவார்கள் என்றும் அவர் கணித்துள்ளார். இதனிடையே ஊழியர்களின் சமூக பாதுகாப்பு திட்டத்தில் மலேசியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு வேலைக்காக பயணிப்போருக்கும் அடுத்த ஆண்டு முதல் கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று ரமணன் கூறினார். நம்மள ஒரு 400,000 நம்மளோட மலேசியன்ஸ் அவங்க சிங்கப்பூரில் வேலை செய்கிறாங்க. ஸோ டெய்லி அவங்கள மலேசியாலேருந்து சிங்கப்பூர் போயிட்டு சிங்கப்பூர்லேருந்து அவங்க மலேசியாவுக்கு வராங்க. ஸோ இவங்களை டெய்லி அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சிடென்ட் ரிஸ்க் ரொம்ப ஹை. ஸோ இன்றைக்கி நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் பெர்கேஸோக்கு. இது ஒரு ஃபார்முலாக்கு நம்மளை தேடி ஆகணும். எப்படி இவங்களுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் நம்மளை கொடுக்கணும். ஏன்னா என்னாச்சும் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு யார் அவங்கள பார்க்க போகிறாங்க, அவங்களோட குடும்பம் பார்க்க போகிறாங்க வச்சுக்கோ. அவங்களுக்கு வேலை இல்லைன்னா எப்படி அவங்கள சம்பாதிக்க போறாங்க. முன்னதாகவே இவ்விவகாரம் தொடர்பில் திட்ட வரைவு ஒன்றை சொக்சோ அமல்படுத்தி இருந்தாலும் அதை இன்னும் எவ்வாறு பலப்படுத்தி ஊழியர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவது என்பது குறித்து இன்று கலந்துரையாடப்பட்டது. அனைத்து தரப்பினரிடமும் குறிப்பாக சிங்கப்பூர் அரசாங்கத்திடம் முறையாக கலந்துரையாடி விரைவில் இதன் தொடர்பில் அறிவிக்க தாம் முனைப்பு காட்ட விரும்புவதாகவும் ரமணன் தெரிவித்தார். முன்னதாக தங்களிடம் பணிபுரியும் தொழிலாளர்களை இன்னும் சொக்சோவில் பதிந்து கொள்ளாத முதலாளிகளுக்கு வழங்கப்பட்ட அபராதம் 80 விழுக்காடு வரை குறைப்பதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் தாம் வலியுறுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த பெனால்ட்டி ஏன் நம்மள போட்டோன்னா இதுக்கு முன்னுக்கு அவங்கள கட்டலை அவங்களோட ஒர்க்கர்ஸ்க்கு, அவங்கள டஃப்டா பண்ணல அவங்களோட ஒர்க்கர்ஸ்க்கு. ஸோ இன்னைக்கு 80% டிஸ்கவுண்ட் பெர்கேஸோ கூட நம்மள டிஸ்கஸ் பண்ணிட்டு 80% டிஸ்கவுண்ட் நம்மள கொடுக்க போகிறோம். ஆனால் அவங்கள ஃபெப்ரவரி கடைசிக்குள்ள அவங்கள இந்த பஞ்சாரமன் அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்கள செய்யணும். எண்ட் ஆஃப் ஃபெப்ரவரிக்குள்ள அவங்கள செய்யணும். பதவியேற்ற 2ஆம் நாளான இன்று சொக்சோ தலைமையகத்திற்கு முதல் முறையாக அலுவல் பயணம் மேற்கொண்ட அவர் அதன் பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.